வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் சிறுவர்களுக்கான நீதித்துறையில் நேர்மையும் சமத்துவமும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான தூதர் வலியுறுத்தல். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயகவின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வலுப்படுத்தப்பட வேண்டியவை என்று விவசாய அமைச்சர் தெரிவிப்பு. முன்னாள் அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர் ஒருவரை விரைவில் கைது செய்ய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு தகவல். பிள்ளையானின் சகாவான இனிய பாரதியின் அலுவலகம் இருந்த பாரிய வீட்டில் புலனாய்வு சோதனைகள். இனி விரிவான செய்திகள். இலங்கையில் சிறுவர்களுக்கான நீதித்துறையில் நேர்மையும் சமத்துவமும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான தூதர் கார்மன் மொரேனோ வலியுறுத்தினார். கடந்த 25ஆம் தேதி தொடங்கிய சர்வதேச சிறுவர் பாதுகாப்பு மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வில் உரையாற்றிய அவர், இலங்கையின் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகளை எதிர்த்து போராட சட்டவாக்க அமைப்புகள் மறுசீரமைக்கப்பட வேண்டும், பலப்படுத்தப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். சிறுவர்களுடன் பணியாற்றும் நிறுவனங்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களின் திறனையும் மேம்படுத்தி சிறுவர் நேய நீதித்துறை மறுசீரமைப்பை பலப்படுத்த வேண்டிய அவசியத்தை அவர் முக்கியமாக விளக்கியுள்ளார். யுனிசெஃபின் பதில் பிரதிநிதி பெகோனோ அரல்னோவோ, வலுவான ஆதாரங்கள், திறமையான தலைமைத்துவம், ஒருங்கிணைப்பு மற்றும் முதலீடு மூலம் சிறுவர்களுக்கான பாதுகாப்பான சூழலை உருவாக்கலாம். இதில் கல்வித்துறையின் பங்கு முக்கியமானது என்று குறிப்பிட்டார். ஐநா சிறுவர்கள் மீதான வன்முறைகளுக்கான விசேட பிரதிநிதி நஜாத் மாலா மாஜித் தனது காணொலி செய்தியில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு தொடர்ச்சியான சேவைகள் வழங்கப்பட வேண்டிய அவசியத்தை எடுத்துரைத்தார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயகவின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வலுப்படுத்தப்பட வேண்டியவை என்று விவசாய அமைச்சர் KD லால்காந்த் தெரிவித்துள்ளார். ஒரு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றியவர், நானும் இரட்டை வாடகை வண்டியினையே பயன்படுத்துகின்றேன். ஆனால் எனது அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் கூடுதல் செயலாளர்கள் V8 வகை சொகுசு வாகனங்களில் பயணிக்கிறார் என்றார். அதிகாரிகள் தற்போது கொஞ்சம் சங்கடமாக உணர்கிறார்கள் என்றும், சமீபத்தில் வவுனியாவில் பயணித்த போது அமைச்சின் செயலாளர் இவ்வாறு தொடர்ந்து பயணிக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினார் என்றும் தெரிவித்தார். ஜனாதிபதி பயணத்தின் போது சமூக ஊடகங்களால் பரவும் வாகன அணிவகுப்பு குறித்த விமர்சனங்கள் இருப்பினும் ஜனாதிபதிக்கு ஒரு பாதுகாப்பு குழு தொடர வேண்டும் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகும். மேலும் பாதுகாப்பை விமர்சிப்பது முட்டாள்தனம். எனது பார்வையில் ஜனாதிபதிக்கு விரிவான பாதுகாப்பு இருக்க வேண்டும். தேவைப்பட்டால் ஹெலிகாப்டர் கூட வழங்கப்பட வேண்டும். அனுரவுக்கு இது பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் இது தேவை என்று அவர் வலியுறுத்தினார். பிராந்திய சுற்றுலா மற்றும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்தும் நடவடிக்கையாக 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் மாலத்தீவு குடியினருக்கு ஒரு வருட விசா வழங்க இலங்கை அரசு முடிவெடுத்துள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் அறிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற சுற்றுலா கண்காட்சியில் உரையாற்றிய அமைச்சர் விஜித ஹேரத், இலங்கையின் சுற்றுலாத்துறையினை உயிர்ப்பிப்பதற்கும் அண்டை நாடுகளிலிருந்து பயணிப்பதை ஈர்ப்பதற்கும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக மாலத்தீவு பயணிகளுக்கு குறுகிய கால விசாக்கள் மட்டுமே வழங்கப்பட்டது. இனி சுகாதார, சுற்றுலா உள்ளிட்ட நீண்ட கால பயணங்களுக்கு ஊக்கமளிக்க ஒரு வருட விசா வழங்கப்பட உள்ளது என்றார். முந்தைய கட்டுப்பாடுகள் காரணமாக மாலத்தீவிலிருந்து வருகை குறைந்ததை அவர் நினைவுபடுத்தியிருந்தார். புதிய ஏற்பாடு இந்த போக்கை மாற்றி வர்த்தகத்திற்கும் சுற்றுலாவுக்கும் ஊக்கம் அளிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையே ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கை தூதுக்குழு மாலத்தீவு ஜனாதிபதி டாக்டர் மொய்சுவின் அழைப்பின் பேரில் அடுத்த திங்கட்கிழமை, அதாவது நாளைய தினம் மாலத்தீவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்கின்றனர். அவர்கள் இந்த விஜயத்தின் இரு நாட்டில் ஹோட்டல் மற்றும் விருந்தோம்பல் துறைகளிடையே கூட்டாண்மையினை உருவாக்க உயர்மட்ட கலந்துரையாடல்கள் நடைபெறுகிறது. மேலும் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் முயற்சியாக 40க்கும் மேற்பட்ட நாடுகளின் பயணிகளுக்கு விசா கட்டண தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளதாகவும், இதன் நீண்ட காலமாக பலன்கள் குறுகிய கால வருவாய் இழப்புகளை விட அதிகம் என்றும் விஜித ஹேரத் தெரிவித்திருந்தார். முன்னாள் அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர் ஒருவரை விரைவில் கைது செய்ய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் உள்ள வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரச நிதியில் 500 கோடி ரூபாவுக்கும் மேற்பட்ட தொகையை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த கைது நடைமுறைக்கு வரவுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பில் ஆணைக்குழுவுக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அவை தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் குறித்த அமைச்சின் கீழ் பணியாற்றும் அதிகாரிகளிடமிருந்து பல வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின. இவற்றுக்கு எதிராக அரசாங்க நிதியை திட்டமிட்ட வகையில் தவறாக பயன்படுத்துதல், தொழிலதிபர்களிடமிருந்து சட்டவிரோத பணம் பெறுதல் மற்றும் அமைச்சின் கீழ் நிபுணர்களுக்கான சலுகைகளை வழங்க ஊழல் முறையில் பணம் வாங்கியதாக கருதப்படும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் முன்னாள் அமைச்சரின் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற பல முக்கிய திட்டங்களோடு நேரடி தொடர்புடையதாக கூறப்படுகிறது. விசாரணைகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் எதிர்வரும் நாட்களில் அவர் கைது செய்யப்படுவார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. தமிழர்கள் மீது இலங்கையில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட இனஅழிப்பு செயற்பாடுகள் தற்போது கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளன என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், வடக்கு கிழக்கு தமிழர் காயத்தில் எங்கும் மனித புதைகுழிகள் இனம் காணப்படுகிறது. செம்மணியில் பிஞ்சு குழந்தைகளில் எலும்புக்கூடுகள் கிடைத்துள்ளன. தமிழர்கள் ஏமாற்றப்பட்டு அழிக்கப்பட்டு வருகின்றனர். தமிழர்களின் பூர்வீக நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்றது. வவுனியா வடக்கில் மகாவலி அதிகார சபையின் ஆக்கிரமிப்புகள் தடுக்கப்பட்டன.
இத்தகைய செயற்பாடுகள் இனவாத அரசாங்கத்தின் திட்டமிட்ட நடவடிக்கைகளாகும். பன்னாட்டு பொறிமுறையில் விசாரணைகள் நடத்தப்பட்டு மனித புதைகுழிகளுக்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். உலக நாடுகள் தமிழர்களுக்கு தீர்வு வழங்க முன்வர வேண்டும். பாலஸ்தீன விவகாரத்தில் அவசியம் காட்டும் நாடுகள் ஈழத்தமிழர் விடயத்தில் ஏன் மௌனமாக இருக்கின்றன? தமிழர்களுக்கு நியாயமான கோரிக்கைகள் மட்டுமே வலியுறுத்தினார். வடக்கு கிழக்கு என்பது தமிழர்களின் தாயகம். அதில் தமிழர்களை ஆட்சி செய்யும் உரிமையினை பெற வேண்டும். இவ்வாறான கொடூரங்களை பன்னாட்டு மனித உரிமை அமைப்புகள் கண்டறிந்து சர்வதேச நீதியின் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றார். செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் 2ஆம் கட்டமாக நடைபெறும் அகழ்வு பணிகள் இன்று 22வது நாளாக முன்னெடுக்கப்பட்டது. இன்றைய தினத்திற்கான அகழ்வு நடவடிக்கைகள் மதியம் 12:30 மணி வரை நடைபெறுவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த பணிகள் தொடரும் நிலையில் இன்று புதிதாக எந்த மனித எலும்புக்கூடும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று பாதிக்கப்பட்டோர் தரப்பில் நியமிக்கப்பட்டுள்ள சட்டத்தரணி பூரணி மரியநாயகம் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். இன்றைய அமர்வில் ஏற்கனவே கண்டறியப்பட்ட 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட 101 எலும்புக்கூடுகளில் 95 தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு பொலித்தீன் பையில் சுற்றப்பட்ட நிலையில் சில எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளது. அவை மேலதிக விசாரணைக்காக சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த நிலையில் இன்றைய அகழ்வு பணிகள் நிறைவு பெற்றது. நாளைய தினமும் அதாவது ஜூலை 28ஆம் தேதி அகழ்வு பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்றும் சட்டத்தரணி தெரிவித்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் செயல்பாடுகள் தொடர்பாக தற்போது மீண்டும் கவனம் திரும்பியுள்ளது. புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்து தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பை உருவாக்கி கருணா அம்மான் மற்றும் பிள்ளையான் ஆகியோர் அம்பாறை மாவட்ட கிழக்கு மாகாணங்களில் இலங்கை அரசோடு இணைந்து பணியாற்றியிருந்தனர். இந்த நிலையில் இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் கே புஷ்பகுமார் பயன்படுத்திய அலுவலகங்கள் மற்றும் முகாம்களில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கடந்த 26ஆம் தேதி சோதனை செய்யப்பட்டது. சோதனையின் ஒரு பகுதியாக ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்த சில சந்தேக நபர்கள் 2 ஜீப்களில் அழைத்து வரப்பட்டார்கள். அவர்கள் காட்டிய தரவுகளின் அடிப்படையில் கல்முனை தாளவட்டுவான் சந்திக்கு அருகில் உள்ள கடந்த காலத்தில் TMBP தலைமையமாக பயன்படுத்தப்பட்ட பாரிய வீட்டில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த சோதனைகள் கடந்த காலத்தில் மகிந்த அரசு பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியுடன் TMBP அமைப்பை அரசியலிலும் நிர்வாகத்திலும் பயன்படுத்திய தளங்களை மீண்டும் விசாரணைக்கு கொண்டு வருவதாகவும் அந்த காலத்தில் இடம்பெற்ற சட்டவிரோத நடவடிக்கைகள் அடிக்கடி காணாமல் போதல், கடத்தல் மற்றும் தனிப்பட்ட சிறைமனைகள் குறித்து தற்போது விசாரணைகள் நடைபெறலாம் என்றும் அவதானிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இது மஹிந்தவின் ஆட்சி காலத்தில் ரகசிய நடவடிக்கைகள் மீண்டும் விசாரணைக்கு வரக்கூடும் என்பதற்கான முக்கியமான சின்னமாக மனித உரிமை ஆர்வலர்கள் கணிக்கின்றனர். 2025ஆம் ஆண்டில் இதுவரை இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 13 லட்சத்தை கடந்துள்ளது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் அண்மைய புள்ளி விவரங்களின்படி இதுவரை மொத்தம் 13,13,232 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். இவர்களில் இந்தியாவிலிருந்து 2,29,780 பேரும், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 1,24,652 பேரும், ரஷ்யாவிலிருந்து 1,14,644 பேரும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே ஜூலை மாதத்தில் இதுவரை 1,40,188 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். அதிகார சபை வெளியிட்டுள்ள தரவுகளின்படி இந்தியாவிலிருந்து 27,786 சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதோடு இது 19.1% மேலும் ஜூலை மாதத்தில் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 16,750 பேரும், நெதர்லாந்திலிருந்து 10,809 பேரும், சீனாவிலிருந்து 5,904 பேரும், பிரான்ஸ் நாட்டிலிருந்து 7,732 பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர்.